காலையில் நம்ம எழுந்து வரும்போது இந்த மாதிரி பூக்களை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் நான் ரொம்ப விரும்புவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் ஒர்க்கு இந்த அளவுக்கு தான் முடிஞ்சிருக்கு. அதாவது ஃபுல்லாக இப்போ காம்பவுண்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு. தரையிலலாம் கொஞ்சம் சிமெண்ட்டு போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அந்தளவுக்கு ரொம்ப பட்ஜெட்டில் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஏற்கனவே நாங்கள் போட்ட பட்ஜெட்டோட இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. அதனால் சீக்கிரம் சட்டுன்னு வேலையை முடிச்சுக்கலாம், சிம்பிளாக ஏதாவது கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அங்கங்கே சிமெண்ட்லாம் போட்டு விட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்படி நான் கொஞ்சம் பூவும் பறிச்சுக்கிட்டேன், சாமிக்கு வச்சிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு பெரும்பாலும் பிடிக்கவே பிடிக்காது பூக்களை பறிக்கிறது. அதை பார்த்து ரசிக்க தான் எனக்கு பிடிக்கும். ஏதோ ஓரளவுக்கு செடிங்களாம் அங்கங்கே தப்பிச்சிக்கிச்சு இந்த வேலையிலையும். இன்னும் நிறைய செடி வச்சு நல்லா சூப்பராக கார்டன் மெயின்டைன் பண்ணணும்னு ரொம்ப ஆசைங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை செய்யலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி, செடிங்களுக்கெலாம் தண்ணி விட்டுட்டு வந்துட்டு நிஷா சொன்னால் அந்த பைனாப்பிள் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் மட்டும் வச்சுருங்கம்மா, வச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். எனக்கு இந்த ஹெட்டேக் நான் ஸ்டாப்பாக இருக்கிறதுனால அவனும் என்னை ரொம்ப தொல்லை பண்ணுறதில்ல. சரின்னு நானும் படுத்து தூங்கிட்டேன். மதியம் ஏதோ சமைச்சு சாப்பிட்டாச்சுங்க. ஒரு 4 o'clock வந்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு வேலை செஞ்சுதாங்க. இந்த இடத்துல ப்ரௌனியை நாங்கள் அடக்கம் பண்ணியிருந்தோம், அதனால் அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அதேமாரி விட்டுட்டாங்க. அந்த இடத்துல ஏதாவது செடி வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம், அதுக்காக விட்டுருக்கோம். இந்த இடம் பின்பக்கம்லாம் நல்லா கொஞ்சம் சிமெண்ட் லைட்டாக போட்டு அப்படியே கூட்டி மட்டும் விட்டுருந்தாங்க. அப்படியே கூட்டி விட்டுருந்தாலே அதுவே நல்லா அழகாக இருக்கும், செடி சத்தம் முளைக்காமல் இருக்கும் அப்படின்ட்டு அந்த பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி, ஈவினிங் வந்து ஏதாவது டிஃபன் செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் மல்லி இலை அதிகமாக இருந்துச்சு. சரி, அப்படியே கொஞ்சம் துவையல் அரைச்சிடலாம். இந்த துவையல் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும், அதனால் அரைச்சிடலான்ட்டு அரைச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா முட்டையெல்லாம் பார்த்தா 3-4 உடஞ்சிருந்துச்சு. சரி, முட்டை தோசை ஊற்றிடலாம் அப்படியே நிஷாந்துக்கு 3 முட்டை போட்டு சோயாவும் போட்டு ஃப்ரை பண்ணிடுவேன். எக் ஃப்ரை மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். அதையும் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே துவையெல்லாம் அரைச்சிட்டேன், தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன். அவங்க அப்பாவுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்ட்டு முட்டை தோசையும் ஊற்றி அவருக்கு கொடுத்தேன். அவரும் சாப்பிட்டாரு. எனக்கு எப்படா படுப்பேன்னு இருந்துச்சு, அந்தளவுக்கு என்னால் முடியல. பால் பாத்திரத்தை கொண்டு போட்டுட்டு நம்ம சீக்கிரம் வந்து படுத்துடலான்ட்டு பால் பாத்திரம் போட்டுட்டு வந்து குளிச்சுட்டு வந்து பேசாமல் படுத்துட்டேங்க. என்னால் முடியல. நிஷாந்த் வந்துட்டு சாப்பிட்ருப்பான்.